வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் மற்றும் அப்டேட். பொறுத்தது போதும் என பொங்கிய போக்குவரத்து தொழிலாளர்கள். பொன் முட்டையிட வேண்டிய போக்குவரத்து துறை 56,000 கோடி கடனில். ஓட்டுநருக்கு 12 மணி நேர வேலை, விடுமுறை, சம்பள உயர்வு, ஓய்வூதிய பயன்கள் எல்லாம் கட் என ஊழியர்களை வருத்திருத்தது போதாதென்று காலாவதி பேருந்துகள், காலிப்பணியிடங்கள் தனியார் மயம் என ராங் ரூட்டில் போக்குவரத்து துறை சார்ந்த தொழிற்சங்கங்களான ஏஐடியுசியும் சிஐடியும் வரும் ஜனவரி 21 மற்றும் 22 தேதிகளில் தமிழக அரசை எதிர்த்து பெரிய போராட்டங்களை அறிவித்துள்ளன. பலகட்ட பேச்சுவார்த்தைகள், பலகட்ட போராட்டங்கள் என எத்தனை தான் செய்தாலும் திமுக அரசு திசை மாறாமல் தன் பயணத்தை தனியார் மயத்தை நோக்கியே செலுத்தி கொண்டுள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் மக்கள் தேவைக்கு ஏற்ப ஆண்டுதோறும் 10% பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பது 2015 வரை செயல்படுத்தப்பட்டது. அப்போது 22,533 பேருந்துகள் புழக்கத்தில் இருந்தன. அந்த கணக்குப்படி பார்த்தால் இன்று பேருந்துகள் எண்ணிக்கை 2 மடங்கேனும் அதிகரித்து இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டுதோறும் படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்போது ஓடிக்கொண்டிருக்கும் பேருந்துகளோ 18,000 தான். 3,600 பேருந்துகள் இயங்கிய சென்னையில் தற்போது 2,200 பேருந்துகள் தான் இயக்கப்படுகின்றன. தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை போன்ற விசேஷ நாட்களில் கூடுதல் மக்கள் போக்குவரத்தை நாடுவார்கள். அந்த சமயங்களில் அரசு பணிமனைகளில் ஸ்பேர் வண்டிகளாக நிறுத்தப்பட்டிருக்கும் சுமார் 2,000 பேருந்துகளை தயார்படுத்தி பயன்படுத்துவதே வழக்கம். ஆனால் தற்போது தனியாரிடம் பேருந்துகள் கிலோமீட்டர் கணக்கிற்கு ரூபாய் 51.25 என பணம் செலுத்தி வாங்கி இயக்குவதன் மூலமாக லாபம் பார்க்க வேண்டிய பண்டிகை நேரங்களில் நஷ்டமடைகிறது நமது போக்குவரத்து துறை. அந்த பேருந்துகளை தனியார் டிரைவர்கள் இயக்குவதன் மூலமாக பொதுத்துறை ஊழியர்களுக்கு வேலை இழப்பும் ஏற்படுகிறது. அரசு பேருந்துகளில் அன்றாடம் 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பயணம் செய்கின்றனர். ஆக மிக லாபகரமாக இயங்க வேண்டிய நிறுவனம் நேர்மையற்ற முறைகேடான நிர்வாகத்தின் காரணமாக நஷ்டத்தில் இயங்குகிறது. நஷ்டங்களை தவிர்க்க தனியார் மயமே தீர்வு என்பது பாரதிய ஜனதா கட்சி பாலிசி. அதையே இன்றைய மு.க. ஸ்டாலின் திமுக அரசாங்கமும் செயல்படுத்துகிறது. 2022 மே மாதம் தமிழக சட்டசபை அரசு போக்குவரத்தை தனியார் மயப்படுத்தும் கொள்கை முடிவை ஸ்டாலின் அரசு அறிவித்தது. இது மத்திய பாஜக அரசின் பொதுத்துறை நிலையத்தையும் தனியார் மயமாக்கும் கொள்கையை இங்கும் அமலாக்கும் அறிவிப்பாகும். மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது. அதில் அபராத தொகைகளை 10 மடங்கு அதிகப்படுத்தியதை திமுக அரசு அப்படியே ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் அமல்படுத்தி வருவதன் தொடர்ச்சியாக தற்போது புதிய பேருந்துகளை வாங்குவதை குறைத்துக் கொண்டு தனியார் பேருந்துகளை குத்தகைக்கு எடுத்து தனியார் டிரைவர்களை கொண்டு இயக்கும் நடைமுறை அமலாகி வருகிறது. 1980-90களில் திமுக ஆட்சியின் போது ரூபாய் 186 கோடி நஷ்டத்திற்கு ஆளாகி இருந்தது போக்குவரத்து துறை. அடுத்து 1991 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா தனது 5 ஆண்டு காலத்தில் போக்குவரத்து துறையின் நஷ்டத்தை 530 கோடியாக உயர்த்தினார். மீண்டும் 1996 திமுக ஆட்சிக்கு வந்தபோது அந்த நஷ்டத்தை 2,035 கோடி அளவுக்கு அதிகப்படுத்திவிட்டது. கடைசியாக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுக ஆட்சி பதவி விலகிய போது நஷ்டம் 33,000 கோடியாக இருந்தது. அதை தற்போது 3.5 ஆண்டுகளில் 56,000 கோடிகளாக்கிய சாதனை திமுக ஆட்சி உடையதாகும். ஒவ்வொரு தனியார் நிறுவனமும் ஆண்டுக்காண்டு லாப கணக்கை அதிகப்படுத்தி வருகின்ற இயல்பான நிலையில் பொதுத்துறை நிறுவனங்களால் லாபகரமாக செயல்பட முடியவில்லை என்பதால் தனியார் மயமாவதில் என்ன தவறு என்ற எண்ணம் மக்களுக்கு வலுப்படும். ஆகவே இன்றைய தினம் படிப்படியாக நஷ்டத்தை உயர்த்தி கொண்டே செல்வது, நிரந்தரமான பணிகளை ஒழித்து கட்டி ஒப்பந்த பணிமுறையை கடைபிடித்து தனியார் பேருந்துகளை பயன்படுத்தி லாபத்தை விட்டுக் கொடுப்பது என நகர்ந்து இறுதியில் போக்குவரத்து துறையை மீள முடியாத நஷ்டத்திற்கு தள்ளி ஊழியர்களை வேலையே வேண்டாம் போ என ஓட வைத்து இழுத்து மூடலாம் என திமுக அரசு கணக்கு போட்டு காய நிறுத்தி வருகிறது. ஏன் நஷ்டத்தில் இயங்குகிறது? மக்கள் நலத்திட்டங்கள் என்ற போர்வையில் ஓட்டு பொறுக்கி அரசியலுக்காக இலவச பயணங்களை படிப்படியாக அதிகப்படுத்தி வருவதானது ஒரு கட்டத்தில் பெரும் நஷ்டத்திற்கு வித்திட்டு விடுகிறது. இது முதலுக்கே மோசமாகி போக்குவரத்து துறையை முடமாக்கி வருகிறது. இது ஊழியர்களின் கண்ணியமான சம்பளத்தில் கை வைத்து அவர்களை கண்ணீர் கடலில் தள்ளுகிறது. பேருந்துகள் வாங்குவதில் ஊழல், ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குவதில் ஊழல், பல்பரப்பு பணியில் ஊழல், வேலைக்கு ஆள் எடுப்பதில் லஞ்சம். எந்த கட்சி ஆட்சியில் உள்ளதோ அந்த கட்சியின் ஊழியர்கள் பலர் வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குவதோடு அதிகாரம் செய்யும் அவல நிலை போன்ற நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்காத வரை நஷ்டம்தான். பொதுத்துறை நிறுவனங்கள் மக்கள் நலனுக்களுக்கானது. அதில் செலவழிக்கும் பணம் மக்களுக்குடையது.
இதில் ஆட்சியாளர்கள் நேர்மையுடன் லஞ்சம் ஊழல்களுக்கு இடம் தராமல் செயல்பட வேண்டும். அரசியல் நோக்கங்களால் பொதுத்துறையை பலவீனப்படுத்தக்கூடாது. ஒரு நிறுவனம் லாபகரமாக செயல்பட்டால்தான் நீடித்து செயல்பட முடியும். அதேபோல் அதில் பணிபுரியும் ஊழியர்கள் மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் பணியாற்றும் சூழலை கட்டமைப்பது தான் நிர்வாகத் திறமையாகும். அவர்களை குறைந்த ஊதியத்திற்கு கசக்கி பிழிவதும், அதிக நேரம் வேலை வாங்குவதும், விடுமுறை தராமல் அச்சுறுத்துவதும், ஓய்வூதிய பயன்களை இல்லாமல் ஆக்குவதும், மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி அதிக நஷ்டங்களை குறித்த குற்றுணர்வின்றி பொதுத்துறையை நாசப்படுத்துவதும் ஏற்புடையதல்ல என்று கட்டுரை சாவித்ரி கண்ணன் என்றவர் எழுதியுள்ளார். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை ரெக்கமெண்ட்ஸ்களை தெரிந்துகளை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.